திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி செங்கோட்டையன் என்ன மெசேஜ் சொல்லியிருக்காரு? இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. செங்கோட்டையன் தன்னுடைய சட்டைப்பையில் வைத்திருக்கக்கூடிய புகைப்படமும் சரி, அங்க வச்சிருக்கக்கூடிய பேனரும் ஒரு புது செய்தியை சொல்லுடைய எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய் அப்படின்னு வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். கார்கே சார், செங்கோட்டையன் ஒரு இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்த பிற்பாடு அது தன்னுடைய முந்தைய கட்சி இன்னொரு அதிமுகனுடைய ஒரு சிம்பாலிசத்தை உபயோகப்படுத்துவது தவறானது. முஸ்தாபா சொன்னார், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அங்க தமிழக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் தலைவர்கள், அது யாரு வேணா உபயோகப்படுத்தலான்ட்டு. இதே கருணாநிதி படத்தை உபயோகப்படுத்துவாரான்னு தெரியல. ஏன்னா அவரும் பல முறை முதலமைச்சரா இருந்திருக்கார். தமிழர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர். அவருடைய படத்தையும் போடுவாரா? ஏன்னா அவரும் தமிழ்நாட்டுல முன்னாடி முதலமைச்சரா இருந்தாங்க. இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமராஜர் ஆட்சியை தருவோம் எல்லாரும் சொல்லுவாங்க. அது கூட என்னன்னா ஒரு காமராஜர் கொடுத்த ஆட்சியை நாங்கள் கொடுக்க விழைகிறோம் சொன்னா பரவாயில்ல. காமராஜர் படத்தை போட்டாங்கன்னா அது காங்கிரஸினுடைய சொத்து. அவர் மக்கள் தலைவராக இருக்கலாம், ஆனால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். அதனால நீங்க நான் தமிழனா இருக்கிறதுனால காமராஜரை உபயோகப்படுத்துவேன்னு சொல்றது தவறான. சோ செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுக்கு மாறின பிற்பாடு இப்போ நீங்க ஒரு டிடிவி தினகரனோ இல்ல ஓபிஎஸ்ஓ என்ன சொல்றாங்க, டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதான் நான் ஜெயலலிதா பேர்ல தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், பிகாஸ் நான் ஜெயலலிதாவுடைய வழி வந்தவன் என்று அப்படின்னு இருக்காரு. ஓபிஎஸ் இன்னும் கட்சி ஆரம்பிக்கல, இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, நான் அதிமுக அதை மீட்டெடுப்பதற்காக போராடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப அதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு லாஜிக் இருக்கு. செங்கோட்டையன் கட்சியை விட்டு விலகி இன்னொரு கட்சியில் ஐக்கியமாகிவிட்டார். அங்க போய் உறுப்பினராக சேர்ந்து தலைவராகவும் அங்க அவருக்கு ஒரு பதவி கொடுக்கப்படுகிறது. அப்போ அவர் அதிமுகனுடைய சிம்பலை எந்த விதத்திலும் உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் மக்கள் தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் அதிமுக கட்சியை சார்ந்தவர். அவர்கள் ஜெனரல் ஒரு மக்கள் தலைவர் கிடையாது. இப்ப நீங்க ரஜினிகாந்த் படத்தை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கினா போதுங்க. ஆனா ஒரு தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவருடைய இங்க உபயோகப்படுத்துவீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்க அதிமுக தொண்டர்கள்லாம் எங்க பக்கம் வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கும். செங்கோட்டையன் அவர்களுக்கு கோபி அந்த ஏரியால, ஒரு ஈரோடு ஏரியால ஒரு செல்வாக்கு இருக்கு. ஆனால் அதை தாண்டி செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாக்கு ஜாயின் பண்ணது தாவேகாவுக்கு மிகப்பெரிய அசெட் தான். ரெண்டு விஷயத்துல சொல்லு. ஒண்ணு, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் நோவாய்ஸ், அவர்களுக்கு அரசியலில் அரிச்சுவடி இல்லாதவர்கள். அது யார் வேணா கோவப்பட்டாலும் பட்டுட்டோம். ஆனால் அங்க ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிற பலரும் பாத்தீங்கன்னா அரசியலில் புதிதானவர்கள், அரசியல் அட்வைசர்ஸ் தானே தவிர அரசியல் களத்தில் அரசியல் செய்தவர்கள் கிடையாது. அது ஒரு ரிஃப்ரெஷிங் தாட்டா இருக்கலாம். இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியை நடத்தும் பொழுது, உதாரணத்துக்கு கரூர் விஷயத்தில் அவர் கரூரில் இருந்து ஓடினது, சென்னைக்கு ஓடியது தவறு என்று நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். அவர் ஒரு அரசியல் தலைவராக உருவெடுக்க வேண்டும் என்றால் அங்க நின்றுக்கணும். கலெக்டர் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து இருக்கணும், இல்ல எஸ்பி ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து இருக்கணும். அவர் சென்னைக்கு ஓடி வந்திருக்க கூடாது. நான் என்னுடைய தொண்டர்கள் வீட்டுல ஒரு துக்கம் நடந்திருக்கு, அங்க நான் இருப்பேன்னு சொல்லணும். அங்கேயும் துக்கத்துக்கு விசாரிக்கிறதுக்கு எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்க, நான் ஒரு ஹோட்டல் அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னேன். இதெல்லாம் ஒரு தலைவர்களுடைய எடுத்துக்காட்டு கிடையாது. இதே ஒரு செங்கோட்டையன் போன்ற ஒருவர் அங்க இருந்திருந்தால், அரசியல் அட்வைசர்ஸ் இல்லாம ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன் இருந்திருந்தால் சொல்லிக் கொடுத்தார். எப்படி பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் உங்களுக்கு நம்ம விஜயகாந்த் தேமுதிகக்கு எப்படி அவர் போனாரோ அந்த மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் மிகப்பெரிய பலம் தான், இல்லைன்னு சொல்லல. இந்த பக்கம் பார்ப்போம், அதிமுகவும் செங்கோட்டையனை இழந்து விட்டது. 50 வருடத்திற்கு கிட்டத்தட்ட இன்ஃபேக்ட் எடப்பாடியை விட ஈக்குவலி அவர் ஜெயலலிதா கிட்டையும் எம்ஜிஆர் கிட்டையும் க்ளோஸா இருந்தது. அது ஜெயலலிதா கிட்ட மிக க்ளோஸா இருந்தது. அப்படி இருக்கும்போது அவரை தவற விட்டிருக்க கூடாது. அது எந்த வேணா ஈகோவா இருக்கலாம், எங்க ஈகோ பிரச்சனை இருந்தாலும் இது அதிமுக எடப்பாடியினுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஈகோ பிரச்சனை தான். இதை ஈஸியா, அது கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு தான். அவர் ஒரு கொங்கு மண்டலத்தை ஒரு பகுதியினுடைய தலைவரா இருக்கலாம். இது ஒரு பர்செப்ஷன் பேட்டில். பாலிடிக்ஸ் இஸ் a perception battle. சோ எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் எம்எல்ஏவா இருந்தவர் இன்னைக்கு விஜயோட இருக்கார் அப்படின்னு மாறிடும்.
எம்ஜிஆர் அமைச்சர்கள் எம்எல்ஏ இருந்தவர், ஜெயலலிதா அமைச்சரவையில் மந்திரியாகவும் இருந்தவர், ஜெயலலிதானுடைய இது டூர் ப்ரோக்ராம் எல்லாம் வந்து சாக் அவுட் பண்ணவர். இன்ஃபேக்ட் அவரை வந்து ஒரு தடவை ரிமூவ் பண்ணிட்டு ஜெயலலிதா அவர்களுடைய டூர் ப்ரோக்ராம் சரியாக அமையவில்லை என்று ஒரு நாள் பிரேக் எடுத்து அப்புறம் செங்கோட்டையன் திருப்பி உள்ள வந்து அதை சரி செய்தவர். அவ்வளவு பெரிய ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு தலைவரை இப்போ தாவேகாவில் இருக்கார். ஆனா தாவேகால அவருக்கு தர்ம சங்கடம் தான் நிலவும். ஏன்னா தாவேகா இன்றைக்கும் ஒரு கட்டுக்கோப்பான அரசியல் கட்சி கிடையாது. ஏன்னா அரசியல் கட்சியில ஒரு ஹைரார்கி வேண்டும். தலைமை சொன்னால் மற்றவர்கள் கேட்க வேண்டும். அது தாவேகாவில் இன்றளவுக்கு இல்லை என்பதுதான் உண்மை. அது அவர்கள் உருவெடுக்கலாம், ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு உருவெடுக்கலாம், இன்றைக்கு இல்லை. அப்ப செங்கோட்டையன் will feel fish out of water. அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு ஒரு fish out of water தான் இருப்பார் தான் நான் பார்த்தேன். கேப்போ நான் திரு நாஞ்சில் கொலை பண்ணிட்டேன். செங்கோட்டையன் போனதன் மூலமாக இபிஎஸ் எதிர்ப்பு அப்படின்ற புள்ளியில் இருந்தவங்களா தனித்து விடப்பட்டிருக்கீங்களோ? அதாவது முதல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து பொதுவானவர். அவரை வந்து ஒரு நீங்கள் யாராலையும் இன்றைக்கி என் பாக்கெட்டில் இருக்காருன்னா அவர் புரட்சி தலைவர் தான் இருப்பார். என் வாகனத்தில் எடுத்தாலும் புரட்சி தலைவர் தான் இருப்பார். நாங்கள்லாம் தெய்வமாக மதிக்கிறாங்க. புரட்சி தலைவர் காலத்துலேருந்து இருக்கிறவங்க புரட்சி தலைவரை வந்து இது பண்ணுவார். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, புரட்சி தலைவரே ஏற்றுட்டு தலைவர் மதுரையில் இருக்கார், கட்சியை விட்டு நீக்கின பிறகு அவங்க சேர்ந்தவங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து உசிலம்பட்டியில் மீட்டிங் போட்டிருக்காங்க, கொடியோடு இருக்காங்கன்னு சொல்லும்போது நீக்கப்பட்டவர்கள் கொடியை பிடிக்கிறது அது உரிமை, தொண்டர்களுக்கான கொடியாகும், அவங்களுக்கு முழு உரிமை இருக்குன்னு சொன்னவர் புரட்சி தலைவர். திருநாவுக்கரசு அணியில் போனார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ அவர் யாரை வச்சுருந்தாரு? எம்ஜிஆர் எப்படி வச்சுருந்தாரு? புரட்சி தலைவி அம்மா காலத்தில் திருநாவுக்கரசு அணிக்கு போனவர் தானே எடப்பாடி பழனிசாமி. அண்ணன் செங்கோட்டையன் தெளிவாக சொன்னார்ல. அது மாதிரி அவர் போகும்போது திருநாவுக்கரசு யாரை பிடிச்சிருந்தாரு? எம்ஜிஆரை தானே வச்சுருந்தாரு. அப்போ நீங்கள் எங்கே போனாங்க? அம்மா என்ன விட்டு கொடுத்து தானே போனாங்க. நம்ம கலை உலக வாரிசு இருந்த பாக்கியராஜ் கொடியிலே எம்ஜிஆர் படத்தை போட்டு ஓட்டினார. யார் கேட்க முடிஞ்சது? ஒன்றும் பண்ண முடியாது சார். புரட்சி தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மக்களுக்காக வாழ்ந்தவர்கள். எப்படி பெருந்தலைவர்? இன்னும் ஒன்று சொல்கிறேன், அறிஞர் அண்ணாவும் காமராஜரும் எதிர்த்துருவமாக அரசியலில் இருந்தவங்க. ஆனால் அண்ணா வந்து அமெரிக்கா போகும்போது பாம்பேயில் போய் தங்குறாரு. மகாராஷ்டிரா முதல்வருக்கு காலையில் செய்தி போகுது, எப்படிப்பா நான் ராத்திரி தானப்பா கிளம்பி வந்தேன், நீ எப்படியா காலையில் வந்தேன்னு கேட்கும்போது காமராஜர் கூப்பிட்டு சொன்னாருன்னு சொல்லி போய் பார்த்தவர். நல்லா புரிஞ்சுருங்க. அதேமாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் வழியில் வந்தவர், காங்கிரஸில் இருந்தவர். தலைவர் அதாவது காமராஜர் ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டவர், அண்ணாவை வழிகாட்டியாக ஏற்றுக்கிட்டவர். நல்லா புரிஞ்சுருங்க. இங்கே வந்து கொள்கை இவங்க தலைவர்கள் வந்து காமராஜர், அண்ணா, புரட்சி தலைவி அம்மா. இப்போ நீங்கள் கேட்டால் ஒரு கருணாநிதியை கூட வச்சுக்கலாம். திமுகலேருந்து யாராவது தாவேக்காக போனால் அவங்க கருணாநிதி படத்தை வச்சுக்கிட்ட போகிறாங்க. அது மறுக்கலையா? அவர் ஜனநாயகம்னு சொல்லிட்டு போயிட்டார். இன்னைக்கு நீங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லும்போது இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இருந்து அவர் போகிறாரு. தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள், நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இது ஒரு பெரிய தாக்கம். இதுக்கெல்லாம் காரணம் இவ்வளவு பேர் செங்கோட்டையனை குறை சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு காரணமான ஆள் யார்? எடப்பாடி பழனிசாமி. அவரோட அகம்பாவும் ஆணவத்தினால இந்த கட்சியை வந்து அழிச்சிட்டு இருக்காருங்கிறத யாருமே சொல்ல மாட்டேங்க. தலைமைக்கு ஒருத்தர் கெடுதி. தலைமை யார் சார்? தலைமை அபகரிச்சுட்டு வந்த கட்சியை வந்து தலைமைன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது சார். கீழாமை நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. போலி பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளருங்கிறத இடைக்கால போய் பல வழக்குகளை உல்டா பண்ணிக்கிட்டு நீங்க பொதுக்குழு செல்லும் பொதுக்குழு செல்லாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் கமிஷன் இவரை எங்கேயாவது பொதுச் செயலாளர் அங்கீகாரம் பண்ணிருக்காங்களா? அப்படி ஒன்று கொடுக்கல சார். சிம்பிள் 2024 கேட்கல சார். அதுக்கு பிறகு ஒரு 2 தடவை பொய்யாச்சு சார். இப்போ 2026 சிம்பிள் கிடைக்கான்னு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. 2026 சிம்பிள் வருமா வராதான்னு வெயிட் பண்ணுங்க. சரி, நீங்க வந்து பேங்கை ஃப்ரீஸ் பண்ணீங்க. பேங்க் என்னாச்சு? கட்சி அலுவலகம் என்னாச்சு? ஒரு கட்சி நடத்தணுங்கிறதுக்காக ஒரு நீதிபதி அவர் சொல்றாரு, மாபெரும் கட்சி அது நடத்தணும்னு சொல்றாரு. அதுக்கு வழிகாட்டல ஒரு அவைத்தலைவரை நியமனம் பண்றாரு. நீங்க நல்ல அது கீழாமை நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு முடிவுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. எல்லா வழக்கும் இருக்கு சார். நான் என்ன சொல்றேன், நீங்க தனித்து விடப்பட்டிருக்கீங்களா? தனித்தெல்லாம் விடல சார். 3 பேரா இருக்கீங்க சார். நாங்க எங்கேயுமே எங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இப்பவும் களத்துல கட்சிக்கோட உரிமை போராட்டத்தை நடத்துறாரு. அந்த குழுங்கிறத கழகமாக்கி அவர் வந்து டிசம்பர் 15 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் கெடு கொடுக்கல. அவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னா கேட்க மாட்டாரு. அவர் சொன்னா புரியாது. எவ்வளவோ சொல்லியாச்சு. பாரத பிரதமர்ல இருந்து கீழே இருக்கிற கடைக்கோடி தொண்டை வரை சொல்லியாச்சு, கேட்க மாட்டாரு. திருத்தப்படுவீர்கள் யாருக்கு சொன்னாரு?
அது வந்து அவர் கூட உட்கார்ந்து இருந்து அனுபவிச்சாங்களா, முடிசூடா மன்னர்களா இருந்தாங்களா, இது அதிமுகங்கிற போர்வையில உட்கார்ந்து இருந்துகிட்டு இன்னைக்கு உட்கார்ந்து இருந்துட்டு எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறாங்களா ஒரு 4-5 நிர்வாகிகள், அவங்களெல்லாம் திருத்தப்பட வேண்டிய சூழல் வரும். நாளைக்கு அதனால பாதிக்கப்பட்டால் நான் பொறுப்பு இல்லை, இனிமேல் மீட்டு எடுக்க வேண்டிய கட்டாயம் வரும் சார். சார் உங்க கூட நாலாவது வந்த செங்கோட்டையன் இல்ல சார். சார் நாங்க செங்கோட்டையனை நம்பியா நாங்க போனோம். இப்ப இன்னொன்னு சொல்றேன், செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அப்படி கேட்கறதா இருந்தா ஜூன் 23 அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை புறங்கணிச்சு தண்ணீர் பாட்டில் வீசி அவர் அவமானப்படுத்தும் போதே அன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் எழுப்பி இது ஒரு கழக ஒருங்கிணைப்பாளர் இங்க எப்படிங்க செஞ்சீங்கன்னு அவர் மைக்க பிடிச்சு கேட்டிருக்கணும். கேட்கல, அங்க இருந்து பட்டாரு, அவருக்கு அந்த வலி வந்தது, அவருக்கு அந்த அவமானங்கள் வந்தது. எங்களுக்கு கேட்க வேண்டாம், நான் ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிருந்தேன். அவருக்கு அந்த அவமானங்கள் எங்களுக்கு என்ன நேர்ந்ததோ அதெல்லாம் அவருக்கு நடக்கப்பட்டது. புரட்சி தலைவரோட படம் இல்ல, அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் பாராட்டு விழா நடத்துறீங்க ஏன் இல்லைன்னு கேட்டாரு, அவமானப்படுத்தப்பட்டாரு, அவர் அந்த ஊர்ல இது பண்ணப்பட்டாரு. அவர் வேணா உள்ள கேட்டுட்டு இருந்திருக்கலாம், ஆனா வெளிப்படையா கேட்டிருந்தாருன்னா ஜூன் 23 பெரிய ஒரு புரட்சி வெடிச்சிருப்போம். அதை விட்டுட்டாரு. அதை விட்டுட்டு வந்த பிறகு அது மட்டும் இல்லாம அவரை பொதுச் செயலாளரா ஆக்குறதுக்கு இவரே முன்மொழிஞ்சார் சார். இவர் முன்மொழிஞ்சவர் எப்படி சார் திரும்பி அவரை போய் நீங்க பொதுச் செயலாளர்லாம் வழக்கு போட முடியாத காரணத்தினால அவர் இன்னொரு இடத்த அதுவும் நான் இன்னும் சொல்லலாம், மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், என் முடிந்த பின் பேச்சு இருக்குன்ற மாதிரி அவர் வந்து இன்னொரு தாவைக்காவை தேடி போயிட்டார். அவ்வளவுதான்.